மக்களே, நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம நண்பர் இன்னைக்கு 20 கிலோ பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். அது எப்படி சமைக்கிறான்னு பார்க்கறத வந்திருக்கிறோம். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம நண்பருக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நல்லா சமைப்பாரு, பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனலுக்கு எல்லாம் செய்வாங்க. வீடியோக்குள்ள போய் ஃபுல் வீடியோ பார்ப்போம். எண்ணெய் தின்னுதா? எண்ணெய் 4 லிட்டர். 20 கிலோக்கு 4 லிட்டர் எண்ணெய் போடுறாரு, பார்த்துங்க. தேவராது எண்ணெய் எடு. அங்கே இருக்க எண்ணெய் எடுங்க. கட் பண்ணலாமா? அது ஏன்னா ஒரு டைம் பிளாக் ஆகுது. ஓட்டும் ஓட்டுமா? இப்போ கலர் ஓட்டு. மக்களே, 20 கிலோக்கு 20 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 4 லிட்டர் எண்ணெய் சேர்க்குறாரு. பார்த்து தெரிஞ்சுங்க, ஒரு முறை செய்து பாருங்க, சூப்பராக இருக்கும். பத்து கிராம் பிரிஞ்சலை சேர்த்துடலாங்க. பிரிஞ்சலை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஏலங்க பட்டையா பட்டை சேர்த்துடலாம். பட்டை எவ்வளோ? 20 கிராம். 20 கிராம் பட்டை சேர்த்துடலாம். 20 கிராம் ஏலக்காய். 20 கிராம் ஏலக்காய். இது கல்பாசி. கல்பாசி கல்பாசி பூ இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து 20 கிராம். நீ நேரம் பாருங்க. இது கிராம்பு. கிராம்பு வந்து 20 கிராம். கிராம்பு அதிகம் சேர்க்கக்கூடாது. 20 கிராம் போட்டுதான். 20 கிராம் 20 கிலோக்கு 20 கிராம் கிராம்பு. அதிகமாக சேர்த்தா கசப்பு வந்துருமா? ஓகேங்க. நல்லா இது பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். பட்டை இறக்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பச்சை மிளகாய் 1/2 கிலோ, வெங்காயம் 4 கிலோ சேர்த்துடலாம். வெங்காயம் 4 கிலோ தானே? வெங்காயம் 4 கிலோ, பச்சை மிளகாய் 1/2 கிலோ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். ஒரு கிண்டுக்குண்ணா வாங்க அண்ணா, இந்த பக்கம் வாங்க. இப்படி போங்க. வெங்காயம் நல்லா வதக்கி பொன்னிறமா வரணுமா, அது வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுறலாம். சொல்லுங்க மாஸ்டர். பொன்னிறமா வந்த உடனே அடுத்து பாயிண்ட் போகும். வரணும்னா தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்க்கிறாரு. பாத்துங்க, வெங்காயத்துல கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம மூடி விடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதக்கணுமா, வதக்கிட்டு பிறகு நம்ம அது மேல பட்டு நான் சொல்றதுன்னு பாத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மாம்பழ அரிசி 20 கிலோ நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அதை ஊற தண்ணி விட்டு அலசி ஊற வச்சிடலாம். வணக்கம் மக்களே, இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம பூண்டு எத்தனை கிலோ? 1 கிலோ. 1 கிலோ பூண்டு, 3/4 கிலோ இஞ்சி. 3/4 கிலோ இஞ்சி இப்ப சேர்த்துடலாம். ஒரு கிலோ பூண்டு சேர்த்தாச்சு, 3/4 கிலோ இஞ்சி சேர்த்துட்டா. இப்ப என்ன பண்ணணும்? நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா வதக்கணும். நல்லா 10 நிமிஷம் வதக்குற வரைக்கும் நல்லா வாசனை வரை நல்லா கிளறி விட்டுறலாம். 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. வதக்கிடுச்சு. நல்ல மனம் பாருங்க, வெளியே அது வரைக்கும் போகுது. சூப்பரா வதக்கிடுச்சு. இப்ப அது கூடவே தயிர் சேர்க்கிறாரு. எவ்வளவு லிட்டர் தயிர்? 1 லிட்டர் தயிர் சேர்க்கிறாரு. எதுக்காக தயிர் சேர்க்கறீங்க? இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்கிறதுக்கு நம்ம தயிர் சேர்க்கிறாரு. 1 லிட்டர் தயிர் சேர்க்கிறாரு. நல்ல ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். மொத்தம் 1 லிட்டருங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஒரு மிஸ் பண்ணீங்க. நல்லா வதக்கிடுச்சு. இப்ப அது போவே தக்காளி எத்தனை கிலோ? 4 கிலோ. 4 கிலோ தக்காளி சேர்க்கிறாருங்க. 4 கிலோ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கிளறி விட்டுடலாம். மஞ்சள் தூள் போட்டாங்க பாருங்க. கலர் வந்து கொஞ்சம் நல்லா மஞ்சள் கலர்ல சூப்பரா இருக்கு. ஒரு பாருங்க, சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும்.
புதினா கொத்தமல்லி தண்ணியில் விட்டு அலசி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு. ஒரு கைப்பிடி எவ்வளோ சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி எவ்வளோ சேர்த்துடலாமா? ஒரு கைப்பிடி எவ்வளோ சேர்த்துடலாம். ஒரு வந்துருச்சு. இப்போ மசாலா என்னென்ன சொல்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. தனி மிளகாத்தூள் 100 கிராம், தனி மிளகாத்தூள் 100 கிராம், மல்லித்தூள் 50 கிராம், மல்லித்தூள் 50 கிராம், கரம் மசாலா 50 கிராம், கரம் மசாலா 50 கிராம், பிரியாணி மசாலா 50 கிராம், பிரியாணி மசாலா 50 கிராம், சிக்கன் பிரியாணி தானே சிக்கன் மசாலா 50 கிராம், சிக்கன் பிரியாணின்றதால சிக்கன் மசாலா 50 கிராம் நம்ம இதில் சேர்த்துடலாங்க. ஒரு கிலோ ஒரு பாக்கெட் உப்பு, ஒரு பாக்கெட் உப்பு சேர்க்குறாரு. ஒரு பாக்கெட் உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு மிளகு கிளறி விட்டுடலாம். இதை நல்லா பாருங்க, பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க. 30 லிட்டர் தண்ணி வைக்கிறாரு. பார்த்துங்க, 30 லிட்டர் தண்ணி. பக்கெட் எல்லாம் 6 வைக்கிறாரு. இதெல்லாம் அரிசி அளந்தாரு. அதனால் இதாலே 6 லிட்டர் தண்ணி, 6 பக்கெட் தண்ணி வைக்கிறாரு. 6 5 30 வருது. 20 கிலோ பிரியாணிக்கு 30 லிட்டர் தண்ணி. லாஸ்ட் ஃபைனல் 6 பாக்கெட் தண்ணி. கட் பண்ணாம ஊத்துங்க. சொல்லிக்கலாம். 20 கிலோ அரிசி 6 பாக்கெட் தண்ணி. 6 பாக்கெட் தண்ணி. அது எத்தனை லிட்டர் தண்ணி? அளவு தண்ணி கரெக்டாக 30 லிட்டர் வச்சுட்டாரு. இப்போ வந்து எலுமிச்சை மயம் எத்தனைனா 5 எலுமிச்சை 20 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 5 எலுமிச்சை மயம் சேர்க்குறாரு. 5 எலுமிச்சை போதுமா? கரெக்டாக இருக்குமா? சரிண்ணா, ஓகே. மக்களே பாருங்க, உரம் நல்லா கொதிச்சு இப்படி வருது பாருங்க. இப்போ நம்ம எத்தனை கிலோ கறி? 15 கிலோ கறி சேர்க்குறாரு. இப்போ வந்து தண்ணி கொதிச்சு பிறகு சேர்க்குறாரு. 5 கிலோ கறி சேர்த்துடலாங்க. பொறுமையா ஒரு பீஸு 100 கிராம் இருக்கு. இப்போ நம்ம 15 கிலோ கறி சேர்த்தலாம். 20 கிலோ அரிசிக்கு. ஓகே, கறி சேர்த்தாச்சு. ஒரு கிளறி விட்டுடலாம். பாருங்க, கறியில் 20 கிலோ அரிசிக்கு 15 கிலோ கறி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க நல்லா அரிசி பாருங்க, நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை வரிச்சு நம்ம சேர்த்துடலாம். பிரியாணியில் சேர்த்துடலாம். ஃபுல்லா போட்டுமா? நல்லா தண்ணி போகிற மாதிரி நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம். தண்ணி மட்டும். மக்களே 20 கிலோ அரிசி நல்லா வடிச்சாச்சு. இப்போ நம்ம உரம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம அரிசி வடிச்சாச்சு. இப்போ பாருங்க, அதை நம்ம சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை கொட்டிடலாம். தட்டுறா மண்ணு இல்லை, அதான் அணுகுள்ள வச்சுனேன். கண்ணில் தட்டுனா சென்றா. மக்களே பாருங்க, சூப்பராக ரெடியாக இருக்குது. சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி பாருங்கள், தம் போகிற அளவுக்கு வந்துருச்சு. சாப்பாடு பாருங்கள், அரிசி அந்த அளவுக்கு பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்குது. இப்போ நம்ம தம் போடுற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பாடு நிறைய விட்டு இப்போ நம்ம தம் போட்டு விட்டுடலாம். தம் எவ்வளோ நேரம் இருக்கணும்? 20 நிமிஷம் சாப்பாடு வந்து தம்மில் வச்சிடலாங்க. 20 நிமிஷம் விட்டு எடுத்து பார்க்கும்போது சாப்பாடு வந்து எந்த அளவில் இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பாருங்கள், செய்முறை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு 20 கிலோ சிக்கன் பிரியாணி சும்மா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த அளவு ரெடியாக இருக்கும்போது கடைசியாக பாருங்கள், தண்ணி எல்லாமே இழுத்துக்குச்சு. இப்போ வந்து சாப்பாடை வந்து மூடி தம் போட போகிறாங்க. பாம்பா 20 நிமிஷம் தம் விட்டு எடுத்து பார்க்கலாம். சாப்பாடு வந்து எந்த அளவில் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணி போயிடுச்சு. எல்லாம் கட் பண்ணிட்டீங்களா? சாப்பாடு இப்போ நம்ம தம் போட்டுடலாங்க. இப்போ 20 கிலோ பிரியாணி பாருங்கள், சாப்பாடு தம் போடுறாரு.
வாழை இலை மேலே வச்சு தம் போடுறாரு பாருங்க. வாழை இலை எதுக்கு மேலே வைக்கிறீங்க நண்பர்? வாழை இலை எதுக்கு மேலே வைக்கிறீங்க? தம் ஆவறதுக்கு, ஆவி போகாம தம் ஆவறதுக்கு. ஆவி போகாமல் அதை தம் ஆகிறதுக்கு வாழை இலை மேலே வைக்கிறீங்க. ஆமாம். சரி, ஓகே. மூடி போடு, மூடி போட்டு மூடி போட்டு விட்டு நெருப்பள்ளி போடு. நெருப்பள்ளி போடுறாங்களா? இவர் தான் நெருப்பள்ளி போடுறவரா? ஆமாம், அவர் தான் அசிஸ் மாஸ்டர். ஓஹோ, அசிஷியா மாஸ்டரா? சரி 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 சரி, போடுங்க. நெருப்பள்ளி போடுறீங்க பாருங்க. தம் போட்டாங்க, மேலே வந்து நெருப்பள்ளி போடுறாங்க. வேக்காடு அடியில் ஆயிடும், மே வேக்காடுக்காக நெருப்பள்ளி போடுறோம். சொல்லுங்க தலைவரே. அடி வேக்காடு அடியில் ஆயிடும், மேலே இருக்கிற அரிசி வந்து மே வேக்காடு ஆகிறதுக்காக மேலே நெருப்பள்ளி. மேலே நெருப்பு போடுறீங்க. அப்போ அது எத்தனை நிமிஷம் தம்மில் இருக்குன்னா 20 நிமிஷம். கரெக்டாக 20 நிமிஷம். ஆமாம். எடுத்து பார்த்தா சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். பல பல இருக்கும். ஓகே, சூப்பர். மல்லிப்பூ மாதிரி இருக்கும். சூப்பர், ஓகே. தம் போட்டிருக்காங்க. இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தம் உடைக்க போறாங்க. வாங்க சாப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. பாருங்க, தம் உடைச்சாச்சு. பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. எந்த அளவு உதிரி உதிரி இருக்கு பாருங்க. சூப்பரான ஒரு 20 கிலோ சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கு. இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ தம் உடைக்க போறாரு பாருங்க எவ்வளோ எந்த அளவுக்கு. பாருங்க எந்த அளவுக்கு சாப்பாடு பாருங்க. சிக்கன் பீஸ் இருங்க, ஒரு பீஸ் வெளியில சிக்கன் பீஸ் பாருங்க, ஒன்றுமே உடையில. பீஸ் லெக் பீஸ் அப்படியே இருக்கு. கை வைக்கணும் கோச்சிக்காதீங்க. இப்போ எடுத்து காட்டுறேன், சுடுது பாருங்க. எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. சூப்பரான எந்த பீஸ் உடையாம அருமையாக எடுத்துக்காட்டு பாருங்க. சூப்பரான ஒரு 20 கிலோ சிக்கன் பிரியாணி சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு அதான கம்பினா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து 50 கிலோ பீஃப் பிரியாணி, 25 கிலோ பீஃப் பிரியாணி வீடியோ இருக்கு, ரெடியா இருக்கு. அடுத்து நம்ம எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம். பார்த்து செய்ய கற்றுக்குங்க. சூப்பராக ரெடி பண்ணிருக்காரு. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு பார்க்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. சாப்பாடு பாருங்க, உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இந்த மெத்தட் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும்.